Hey hello guys, so welcome back to another video and இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஸ்பெஷலான காலேஜ் ஸோ தமிழ்நாட்டில் டாப் 5th காலேஜுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலேஜை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி குமாரகுரு கோயம்புத்தூர். ஸோ எப்படி ப்ரோ இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, பேக்கேஜ் எப்படி, இந்த மாதிரி ஃபீஸ் எப்படி, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் காலேஜுங்கிறாங்களே, இங்கே ஒர்த்தா நம்ம படிக்கிறது, கல்ச்சரல்ஸ் எப்படி, ஹாஸ்டல் வசதியெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். Don't tell me why. I know you won't save my life. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் குமாரகுரு வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜ். அண்ட் நிறைய பேர் வந்து சாய்ஸஸில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. பட் இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹை கட் ஆஃப் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபீஸ் ரேஞ்சு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்மெண்ட் சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2024-25 பேட்சுக்கு 525 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் மட்டும் 525 கம்பெனி வந்திருக்காங்க. இதில் 264 கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து கோர் கம்பெனிஸும், அண்ட் 164 கம்பெனி வந்து ப்ராடக்ட் பேஸ்டும், 54 கம்பெனி வந்து ஐடி சர்வீசஸ், அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸும், 40 கம்பெனி வந்து உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பேஸ்டு கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து கிட்டத்தட்ட வந்து 525 கம்பெனிஸ் ஹையரிங்க்கு மட்டும் வந்திருக்காங்க. இட்ஸ் எ கிரேட் நம்பர், டவுட்டே கிடையாது. அண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா 777 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் பார்த்துட்டிங்கன்னா 85%லேருந்து 95% வரைக்குமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் லெவல் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாலேருந்து 12 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்குமே பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது இந்த போன வருஷத்தோடைய பேட்ச் சொல்கிறேன். பட் ஓவராலாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பேட்ச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 35 lakh 40 LP எல்லாம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது TCS வராங்க, இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், பாஷ், அசென்ச்சர், அமேசான், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேஜர் MNCஸ்மே உங்களுக்கு வந்து இங்கே வராங்க. அண்ட் அது ஒரு நல்ல விஷயம் தான். பெரிய ஸ்டார்ட்அப் காலேஜில் படிக்கிறதுக்கான மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பெனிஸ் வந்து உங்களை நம்பி தேடி அந்த காலேஜுக்கு வருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் நீங்கள் நார்மல் காலேஜுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிற காலேஜுக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு. சரி ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க, நல்லா தான் பிளேஸ்மெண்ட்லாம் கேட்க, இங்கே ஃபீஸையும் அப்படியே சொல்லிவிடுங்க அப்படின்னா, ஸோ ஃபீஸ் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் வரும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் இயரில் சமயர் பிட்வீன் நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அகாடமி ஃபீ, அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீ, இந்த மாதிரி நிறைய சொல்லி ஒரு 2.5 லட்ச ரூபா வந்துட்டு ஆவரேஜாக வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் மாறும். நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக மாறும். ஸோ இப்போ மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இது நீங்கள் என்ன கட் ஆஃபில் இருக்கீங்க அதையும் பேஸ் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஹை கட் ஆஃபில் இருக்கீங்கன்னா சொல்ல முடியாது, நீங்கள் மெரிட்லேயே கூட நீங்கள் ஃபுல்லாக போகலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீஸுங்கிறது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மெரிட் பேஸ், நான் சொன்ன மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸை கூட இவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருக்குது, இல்லை ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து உங்களை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போக சொல்லுவாங்க, தவிர வந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஹை பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களை த்ரூ அவுட் அகடமிக் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் நல்ல ரெக்கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். சரி ப்ரோ, ஓகே, இதெல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க. இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேம்பஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 156 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸு. நீங்கள் ஒரு பார்த்தீங்களா தெரியும், ஒரு பேலஸ் மாதிரி தான், ஒரு குட்டி பேலஸ் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு மூவி செட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் கேம்பஸு. அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹியூஜான ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. 1800 சீட்டிங் கெப்பாசிட்டியில் ஒரு பெரிய ஆடிட்டோரியமும். அண்ட் அதே மாதிரி உங்களோட அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவுக்கு மட்டுமே 23 ஏக்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஏக்கருக்கு மட்டுமே. ஸோ இதை தவிர பார்த்துட்டிங்கன்னா இது ஆப்வியஸ்லி அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட், நான் வந்து சொல்லலை. ஸோ இதை சொல்லிடுறேன். ஸோ இது வந்து அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. உங்களுக்கு டிகிரி கிடைக்கும் போது உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆப்வியஸ்லி சென்ட்ரல் லைப்ரரி, உங்களுக்கு வந்து ஒரு ஜிம்மு, உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கேம்பஸ், பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லா காலேஜஸ்லையும் இப்போ இருக்கிற மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இங்கேயுமே இருக்குது. இது நான் பெருசாக ஃபேன்சியெல்லாம் சொல்லலை. சரி ப்ரோ, ஓகே, இப்போ நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன், எனக்கு இங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக ஹாஸ்டல்லாம் இருக்கா, எனக்கு வசதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஆன் கேம்பஸ் ஹாஸ்டல் தான். இங்கே நீங்கள் வெளில போய் தங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஹாஸ்டலில் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு 3 பிளாக் வச்சுருக்காங்க, அண்ட் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு 6 பிளாக் வச்சுருக்காங்க.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏசி ரூம் நான் ஏசி ரூம் ரெண்டுமே இருக்குது அண்ட் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு வைஃபை எனேபிள்டு ஹாஸ்டல் தான், உங்கள் ஹாஸ்டலும் வைஃபை இருக்கும் அண்ட் சிசிடிவி, பவர் பேக்கப்பு, லாண்ட்ரி, ஜிம்மு, ஸோ டிவி, காமன் டிவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி ஹாஸ்டலில் வந்து உங்களுக்கு மெஸ்ஸை தவறையும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கஃபெட்டேரியா 3 கஃபெட்டேரியா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இங்கே வந்து ஒரு பாலிசி இருக்குது, வெஜ் ஒன்லி பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே நான்வெஜ் வந்து கிடையாதுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு வெஜ் கேம்பஸ், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபீயை பொறுத்து நான் சொல்லலை. ஸோ ஹாஸ்டல் ஃபீ வந்து சம்வேர் பிட்வீன் 65,000 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். இது நீங்கள் என்ன ரூம் எடுக்கிறீங்க, என்ன ஷேரிங் எடுக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஆனால் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னது எப்படின்னா, ப்ரோ இப்போ நீங்கள் அடுத்த ஜூனியர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா ஒரு வருஷம் மட்டும் ஹாஸ்டலில் இருக்க சொல்லுங்கள், அடுத்த வருஷத்துலேருந்து அவங்க வெளில தங்கினாங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். ஸோ இதை சுற்றி நிறைய பிஜி இருக்குது போல். ஸோ அங்கே பிஜியில் வந்து உங்களுக்கு 5,000 6,000 ருபீஸுக்கு உங்களுக்கு ஏசி ரூம் நல்ல ரூமே கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போயே போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். ஸோ அது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு சேஃப்டி எனக்கு கேம்பஸ் உள்ளே இருக்கணும் போதும், எனக்கு எல்லாமே சாப்பாடுல எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்கலாம். இல்லை எனக்கு பட்ஜெட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியே தங்கலாம். சரி ப்ரோ, இங்கே கேம்பஸ் லைஃப் ஒரு மாதிரி கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நடக்குமா, எப்படி இருக்கும் ஈவெண்ட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷனாக தான் இருக்கும், டவுட்டே கிடையாது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 to 30 ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கலாம், ஒரு ஆண்டர்பிரினியரல் ஈவெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு எல்லா சர்க்கிள்லேயும் வரும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சிக்னேச்சர் ஃபெஸ்ட்டுங்கிறது யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னோ கல்ச்சரல் ஈவெண்ட் நடத்துவாங்க. அது வந்து சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஈவெண்ட். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மோஸ்ட்லி அது February March மந்த்லாம் நடத்துவாங்க. அண்ட் இதை தவிர உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல கைஸ், ஒரு பேலன்ஸ்டான வந்து ஒரு அகாடமிக் தான். உங்களுக்கு வந்து எப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எனக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறது இங்கே ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் கல்ச்சுரல்ஸும் உங்களுக்கு முக்கியம். ஸோ அது பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏதோ நான் படிக்கணும், வெறும் படிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் எனக்கு ரெண்டுமே வேணும் ப்ரோ, எனக்கு காலேஜ் லைஃப் நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், 4 வருஷம் தான் நான் படிக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஸோ தாராளமாக நீங்கள் போகலாம். சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து ஒர்த்தா இல்லையா, என்ன மாதிரி ஒரு கேம்பஸ்ஸு, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து எப்படின்னா நான் 2 சைடுமே இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட்ஸு, ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே பயங்கரமான ஆளுங்க, அண்ட் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸுமே சூப்பரான விஷயம். இன்னொன்று அட்டானமஸ் காலேஜ். ஸோ இது வந்து ஒரு வெல் ரவுண்டடான ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆல்ரவுண்டர், எல்லா பக்கமுமே வந்துட்டு ஒரு தரமாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ஸு. பட் இங்கே மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையர் சைடு. ஸோ அது வந்து டெஃபினட்டாக நிறைய பேராலாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மைனஸான விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெஜ் ஒன்லி பாலிசி. அது சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மைனஸில் பார்த்தோம்னா இந்த 2 விஷயம் தான் கைஸ். ஒன்று ஃபீஸு, இன்னொன்று வந்து இந்த ஃபுட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இது 2 தான் வந்து முக்கியமான விஷயங்கள். ஸோ இது 2 தான் வந்து மைனஸ். மற்றபடி வந்து உங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு ப்ரீமியமான கேம்பஸ், தமிழ்நாடோட டாப் 5ல் வரக்கூடிய கேம்பஸ். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. சரி ப்ரோ, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு அலுமினி பேஸ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான பீப்புள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜஸ் இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூரில் இந்த ஒரு கேம்பஸுமே வரும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பஸ். எனக்கு வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருந்துட்டு போகணும், எனக்கு வந்து நல்லபடியாக படிக்கணும், எனக்கு வந்து லக்ஸூரியஸாக நல்ல நீட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும், அட் த சேம் டைம் எனக்கு அகாடமிக்கலி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் பிஃபோர் ஜாயினிங் போய் கேம்பஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், உங்களுக்கு நல்லபடியாக வந்து எனக்கு என்ஜாயபுளாக இருக்குமான்னு பாருங்கள், அங்கே எனக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஓகே, எனக்கு வந்து பியூராக செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போடலாம்.